டேய் விஜய், இனிமேலும் பட்டனை தச்சுக்கிட்டு உன் துணிகளை துவைச்சிட்டு இருக்கிறதுக்கு என்னால முடியாது. சீக்கிரமே உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ண வேண்டியதுதான். அக்கா இப்போ புரிஞ்சுக்கிட்டியா? பட்டனை அறுத்ததே அதுக்காகத்தான். அடப்பாவி, கல்யாணத்துக்கு இவ்வளவு அவசரமா? இருக்காதா பின்ன. ஒன்னு சொல்ல மறந்துட்டேனே, நம்ம பவானி நாளைக்கு ஊர்ல இருந்து வர்றதா லெட்டர் போட்டிருக்கா. என்ன சொல்லு? ஐயோ, நம்ம பவானி நாளைக்கு ஊர்ல இருந்து வர்றதா லெட்டர் போட்டிருக்கா. அப்படி போடு. பவானி அக்கா அக்கா, என்னடா இது முட்டை போடுற கோழி மாதிரி அக்கா அக்கானிக்கிட்டு? என்னடா விஷயம்? அக்கா, பவானி இன்னைக்கு ஊர்ல இருந்து வரான்னு சொன்னேன்ல, நான் ஸ்டேஷன் போய் பார்த்தேன், அவ வரல. வரலையா? என்ன வரல? அவ வரல, நான் வருத்தப்பட்டு இருக்கேன். வரலையா? யாருன்னு சொல்லுங்க. மாமா மாமா, என்ன மாமா கோச்சிக்கிட்டீங்களா? பின்ன என்ன, நீ வரேன்னு சொன்னதும் காலையில இருந்து உனக்காக ஸ்டேஷன்ல காத்துட்டு இருந்தேன். நீ என்னடானா என்ன ஏமாத்திட்டு இங்க வந்து நின்னுட்டு இருக்க. டிஃபன் எடுத்து வச்சிருக்கேன், வந்து சாப்பிடுங்க. விநாயகாய நமஹ. அக்கா பொண்ணுக்கு நமஹ. அவளோட பேர் நட்சத்திரத்தை சொல்லு. அதெல்லாம் யாருக்கு தெரியும் சாமி? சாமி பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க. ஓம் சர்வஸ்யாப்தே சர்வஸ்தேஜ்ஜே சர்வமேவதேனா அப்ராதி சர்வம் ஜெயதி மகாகணபதே மகாகற்பூர்ணீராஞ்சனம் தர்சயாமி. எது எப்படி இருந்தாலும் விஜய், உன் கல்யாணத்துக்கு நான் தான் மாங்கல்யம் தந்து நானேனா சொல்ல போறேன். மாங்கல்யம் அபச்சார அபச்சார. ஓம் விநாயகாய நமஹ. அம்மா, தவளை மறந்து வச்சுட்டாமா, கொஞ்சம் எடுத்துட்டா. ஐயோ, நிம்மதியா சமைக்க விட மாட்டாளே. ஏண்டி போகும்போது இதெல்லாம் எடுத்துட்டு போக கூடாதா? அதை எடுத்துட்டு வா, இதை எடுத்துட்டு வான்னுட்டு உன்னோட பெரிய தொந்தரவா போச்சுண்டா. அம்மா, அப்படியே இந்த ஜாக்கெட்டை கொஞ்சம் எடுத்து கொடுத்துருமா. அதையும் மறந்து தொலைச்சியா? இன்னும் எதையெல்லாம் மறந்துன்னு சொல்லு, எடுத்து தரேன். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் மறக்கல. அம்மா மாமா, சாரிமா. என்னடி சாரி? நானே மிஸ் பண்ணிட்டேன், எடுத்துட்டாமா. ஐயோ, உன்னை பெத்த பாரு. ஏன் பெத்த? இது தெரியாம தாண்டி இவ்வளவு நாளா முடிச்சிட்டு இருக்கேன். அம்மா, சீக்கிரம் கொண்டாமா. இது வந்துட்டேன். நல்லம்மா. அம்மா, கோயிலுக்கு போயிட்டு வரமா? சாமி கிட்ட என்ன வேண்டிக்க போற? பாஸ் ஆகணும் தான். அது இங்க இருந்தே வேண்டிக்கலாமே. சாமி நேர்ல தரிசனம் பண்ணாதானே முடியும். போகலன்னா சாமி கோச்சுப்பாரா? கோச்சுக்காரா? பயங்கரமா கோச்சுக்காரு. நான் வரேன்ப்பா. போ, சாமி கிட்ட வேண்டிக்கிறத நானும் வந்து பாக்குறேன். என்னங்க விடுங்க. ஏன் வைக்கப்படுற? அச்சச்சோ, யாராச்சும் பாத்துற போறாங்க. இது என்னது? எலஸ்டிக். ஓஹோ, இது இங்க எப்படி வந்தது? நீ முத்தம் கொடுத்ததுனால தானே வந்தது. இத நீ இதாலேயே எடுக்கிற. கமான். நோ 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 நோ, கமான். நீ முத்தம் கொடுத்து தான் இதை எடுக்கணும். கமான் கமான். ஏய் நில்லு. உன்னை என்ன செஞ்சாலும் தரும். போடி போடினா. உன்னை எப்படி எல்லாம் செல்லமா வளர்த்து யாரே மண்ணள்ளி போட்டுட்டு ஏடி பாவி. படத்துக்காக பாசத்தை மறந்துட்டு ஏடி பாவி. சின்ன வயசுல இருந்தே மார் மேலையும் தோல் மேலையும் தூக்கி போட்டு வளர்த்து உன்னையே கட்டிக்கணும்னு ஆசைப்பட்டானே, அவனுக்கு துரோகம் பண்ணிட்டு அடி பாவி. அக்கா கொஞ்சம் புரியும்படி சொல்லுங்கக்கா. என்னடா சொல்றது? அந்த மில் ஓனர் பையனும் இவளும். ஆமா மாமா, அவரை நான் காதலிக்கிறேன். என்னையும் அவருக்கு தந்துட்டேன். அக்கா எங்க போறீங்க? இந்த அசிங்கம் வெளியில தெரியறதுக்குள்ள நான் இந்த உலகத்தை விட்டே போயிடுறேன். அக்கா, பிள்ளைங்க செய்யற தப்புக்கு இதான் முடிவுனா நாட்டுல ஒரு பெத்தவங்க கூட உயிரோட இருக்க முடியாது. நீங்க சொல்லிட்டா மட்டும்
இவ வயித்துல இருக்க குழந்தை வளராம போயிடுமா இல்ல நம்ம குடும்ப மானத்தை தான் காப்பாற்ற முடியுமா? என்ன என்னடா பண்ண சொல்றேன்? அக்கா, இவ காதலிச்சிருந்தா அவன் நல்லவனா கேட்டவனா முடிவு பண்ணிருக்கலாம்.